பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயம் தியான யோகம். இதில் 26வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, அலைவதும் நிலையற்றதுமாகிய மனது எக்காரணத்தால் எதனதன் கண் திரிகிறதோ அதனதனிடத்தில் மீட்டுவித்து ஆத்மாவின் வசத்துக்கு கொண்டு வருக. அற்புதமான ஸ்லோகம். நம்ம மந்திரங்கள் கூட இன்னும் ஏன் கேட்டுன்னு இந்த பகவத்கீதை கூட நம்ம படிக்க தேவையில்லை. இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சொல்கிற மாதிரி சொன்னால் எந்த மந்திரமும் வேதங்கள் 4 கூட நமக்கு தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவைன்னு சொல்கிற மாதிரி, அதாவது மனசு தியானத்தில் உட்காந்துட்டு மனசு நம்ம அதாவது ஆறாவது இந்த சொல்லுவார் இல்லையா, மூக்கு நுனியை பார்த்துன்னு இருக்கிற மாதிரி யோசனை பண்ணி இருக்குது. எங்கே கண்டதை யோசனை விட்டுட்டு மூக்கு நுனியை பார்ப்பவன் போடு திசைகளை பாராதிருத்தல் வேணும்னு சொல்லுவார் 6வது அத்தியாயத்தில். இதே அத்தியாயத்தில் தான். அப்போ என்ன ஆகும்னா, மனசு இங்கெங்கேயோ ஓடும். ஒரு சரி நம்ம வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கணுமே, பிள்ளைங்கள்லாம் கரை சேர்க்கணுமே, ஒரு 10 லட்சம் வேணும், 20 லட்சம், 1 கோடி 2 கோடி வேணும், எம்பிபிஎஸ் படிக்க வேணும், இப்படின்னு பணம் அது மாதிரிலாம் ஓடும். அதில் ஓடுறத மனசு என்ன பண்ணும், அவ்வளோ பணம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கிற வசதிக்கே இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும். நிறைய பேராசைப்பட்டோம்னா அது ஒன்றுத்துலேயே இருக்கணும். அது ஏற்கனவே சொல்லியிருக்குது. அப்போ அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு நம்ம தியானத்தில் உட்காந்துக்கிறோம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது என்ன சம்பாதிக்கணுன்றது அப்புறம் பார்த்தோம். இப்போ தியானத்தில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு அந்த மனசு மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி மூக்கு நுனி கொண்டாந்துடணும். மறுபடியும் கொஞ்சம் உட்காந்துருக்கும்போது நேற்று ஒருத்தவங்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணமே, அது இப்படி அது நம்ம தப்பா அவன் தப்பா அப்படி அந்த திடீர்னு அந்த யோசனை ஓடும். அது முடிஞ்சு போன கதை, அதை ஏன் நம்ம நினைக்கணும் அப்படின்னு மறுபடியும் மூக்கு நுனி கொண்டாடணும். அப்புறம் நம்ம நண்பர்கள் பற்றி நம்மளுக்கு நல்லது செஞ்சார், எது செஞ்ச அது முடிஞ்சு போன கதை. கடந்த காலத்தை அதையே நினச்சி நினைப்பானே. இப்போதைக்கு நிகழ்காலம் என்ன, அதாவது கடந்த காலம் நினைக்கக்கூடாது, எதிர்காலத்தில் நிகழ்காலத்தை யார் நினைக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ மறுபடியும் இந்த நிமிஷத்துக்கு மூக்கு நுனி கூடாந்துடணும் தியானத்தில் உட்காந்து. இப்படி மனசு எங்கெங்கே அலையுதோ அது எல்லாத்தையும் அலையக்கூடாதுன்னு சொல்லலை, அலையாது இருக்குன்னு சொல்ல வரல. அலையிறது தப்புன்னு பகவான் சொல்லலை. அலையக்கூடிய மனசை மறுபடியும் இட்டுன்னு வந்து மூக்கு நுனி வைக்கணும். நம்மளாம் மனுஷர் தான், அதனால் மனசு அலையும் தன்மையை தான், அதில் சந்தேகம் இல்லை. அந்த மனசை கொண்டாந்து மூக்குநீல் வச்சிட்டோம்னா இப்படி குழும்போது தேவையில்லாத குப்பைகளை அகற்றும். அதெல்லாம் ஒரு குப்பை. எதிர்காலம் அதாவது எதிர்காலம் வந்து படம் ஏற்கனவே எடுத்துட்டான். கடந்த காலத்தில் எடுத்தே படம், அது யோசனை பிரயோஜனம் இல்லை. எதிர்கால படம் வந்து இன்னும் எடுக்கவே இல்லை, அதை பற்றி யோசனை பண்ணுறது. இப்போ என்ன ஷார்ட் படத்தில் எடுக்கிறானோ அதை தான் சிந்திக்கணும். அப்போ தான் அந்த படத்தில் நம்ம சரியாக நடிக்க முடியும். அதேமாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதுதான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, அலையக்கூடிய மனசை வந்து ஆத்மாவின் கண். இப்போ நீ மூக்கு நுனி கொண்டாடா ஆத்மாவுக்கு வந்துடும். வெளியில் ஓடலாத மனசு இங்கே ஆட்டோமேட்டிக்காக மனசுகள் வந்துடும். ஆத்மாவின் வசத்துக்கு கொண்டு வருக. அப்போ எல்லாமே நமக்கு கிடச்சிடும். இன்னும் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பகவத்கீதை எதுக்கு அப்போ பகவத்கீதை படிக்க வேணான்னு நினச்சிக்காதீங்க. அது மனமது செம்மையானால், அந்த மனது செம்மையாவதற்கு மந்திரம் ஓணும். அதேமாதிரி நம்ம மனசு சுத்தமாகணும். இந்த பற்று அருணுன்றதுக்காக நம்ம பகவத்கீதை படிச்சுட்டே தினமும் கேட்டுனே வந்தோம்னா மனசு சுத்தமாகிடும். சுத்தமான பிற்பாடு ஏனத்தை விளக்க தேவையில்லை. அது மாதிரி தான். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.